கோவை மேட்டுப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் தான் வந்திருக்காரு. சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, 33% நீண்ட காலமாக பெண்கள் வைத்த கோரிக்கை. இன்றைக்கு அவளுக்குன்னு தனி பிரதித்துவம் வேண்டும் என்று இதையெல்லாம் அறிந்துதான் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உள்ளாட்சியில் 33% 50% உயர்த்தணும், உள்ளாட்சியில் 50% உயர்த்தணும். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது நான் எம்பியா இருந்தேன். அப்ப அம்மா 98ல் நம்முடைய நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலையும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அப்பொழுது இருந்த நம்முடைய அண்ணன் தம்பித்துறை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டாந்தாங்க. இந்த நம்முடைய மகளிருக்கு 33% இட மசோதாவை கொண்டு வந்தது அண்ணா திமுக இருக்கிற காலம், அம்மா காலம். அப்ப கொண்டாந்து பாரதிய ஜனதாவுடைய கட்சியில் நாம் இடம்பெற்றிருந்தோம். பாரதிய ஜனதா ஆட்சி அந்த காலகட்டத்தில் 98ல் மறைந்த போற்றுதலுக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் இருந்தார். இது எல்லா கட்சியிலும் ஆலோசனை நடத்தி அந்த மசோதா கொண்டாந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சராக திரு தம்பித்துறை அவர்கள் அந்த மசோதாவை படிச்சுட்டு இருக்கும்போது உடனே முலாயம் யாதவ் அந்த கட்சியில் இருந்து வந்தவர் நாடாளுமன்றத்தில் அதை பிடுங்கி கிழிச்சு வச்சுட்டார். நாடாளுமன்றத்திலேயே பிடுங்கி 4ஆம் முனை கிழிச்சு வச்சுட்டாங்க. அப்பவே நின்று போயிட்டது. அதை இப்பொழுது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மா கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தினுடைய தொகுதி வரையறை வேண்டும் என்ற திட்டமிட்டது ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் இந்த பாராளுமன்ற தொகுதி வரைமுறை வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணிக்கை குறையும் என்ற ஒரு தவறான கருத்தை, அவதூறான பிரச்சாரத்தை அவரும் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தோழமை கட்சிகள்லாம் அறிவிப்பு கொடுத்து வீடு வீடா கருப்பு கொடி கட்டுறாங்க சொன்னாரு. நானும் வழி பூரா பார்த்தேன், ஒரு கருப்பு கொடி கூட கண்ணுக்கு தெரியல, ஒரு கருப்பு கொடி கூட. ஏன்னா அவள் பேசுவது பொய். ஸ்டாலின் வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாம் தெரிவிக்கின்ற கருத்துக்கு பதில் கருத்து சொல்ல முடியல. சொல்ல முடிஞ்சுதா? இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி 2010 2021 வரை நாம என்னென்ன சாதனை பண்ணோம், மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சோம் அப்படின்னு நாம சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியே சொல்றாங்களா? என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு போட்டியாம். தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல் என்ன? நல்லா சத்தமா சொல்லுங்க. நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல்? தமிழ்நாட்டில் நடக்குது சட்டமன்ற தேர்தல். அப்புறம் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு? இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாடு உருப்படியாமா? திரு ஸ்டாலின் அவர்களே, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரிகிற விஷயம் கூட இந்த முதலமைச்சருக்கு தெரியல. நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அகற்றப்பட வேண்டும் என்று நடைபெறுகிற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். இன்றைக்கு ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற தேர்தல். அந்த அடிப்படையில் தான் அண்ணா திமுக பாரதிய ஜனதா இன்றைக்கு அற்புதமான கூட்டணி வச்சிருக்கிறோம். நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு மக்கள் வராத திமுக ஆட்சியை அகற்றப்படுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. அகற்றுவீங்களா? திமுக வீழ்த்துவீங்களா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 வருடம் நிறைவேற்றிட்டது. மேட்டுப்பாளையத்துக்காக செஞ்சிருக்காங்களா? நான் வரும்போது நம்முடைய சகோதரர் வேலுமணி அருண்குமார் சொன்னாரு, அண்ணா நான் மேட்டுப்பாளையத்தில் கட்டின பாலம் நாம தான். கோயம்புத்தூர்ல வந்தேன், எல்லா பாலத்திலும் ஏறி இறங்கி வந்தேன். அப்ப சொன்னாரு,
நம்முடைய கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நம்முடைய அருண்குமார் சொன்னாரு, அண்ணா இது நீங்க கட்டின பாலம், இது நீங்க கட்டின பாலம். ஒரே ஒரு பாலத்தை தான் அவர் கட்டுறாரு, அது முடியல, பாதியில் நிக்குது. அந்த பாலத்தை நீங்க தான் முடிச்சு திறக்க போறீங்க. அப்பா நம்முடைய கோவை மாவட்டம், தமிழகத்திலே கோவை மாவட்டத்தில் அதிக பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு கிராமம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம், அதையும் நாம தான் கொடுத்தோம். இரண்டாவது அத்திக்கடை அவனாசி திட்டம், இரண்டாவது திட்டம். நான் விரிவான திட்ட அறிக்கை அரசாணை வெளியிட்டு ரத்து பண்ணிட்டார். இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு அதிமுக அரசாங்கம் அந்த அடிப்படையில் அத்திக்கடை அவனாசி திட்டம் கட்டம் 2 நிறைவேற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கின்ற போது ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சி வந்த உடனே அதை அப்படியே ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு வரும். இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி 2வது திட்டம் நிறைவேற்றுவோம். அதற்கு நானே வந்து அடிக்கல் நாட்டுவேன். நம்முடைய ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு திறக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சட்ட ஒழுங்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் விற்பனை தாராளமா கிடைக்குது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்துட்டு. சாக்லேட்ல கொடுக்குறேங்கிறாங்க, திரவடித்தில் கொடுக்குறேங்கிறாங்க, ஊசி மூலமா செலுத்துறேங்கிறாங்க. இப்படி போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழகம் இருக்குது. இந்த போதைக்கு அடிமையாகி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இப்படி குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் குற்றம் அதிகமா ஆனதுக்கு காரணம் இந்த போதை ஆசாமிகள். உண்மைதானே? உண்மையா பொய்யுங்களா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய நிலை, பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை, ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை ஆகிப்போச்சு. இனிமேல் வீட்டில் பாட்டியம்மா கூட தனியா விட்டுட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னப்பா ஆக சிந்திக்க வேண்டும். நான் விளையாட்டா சொல்லுங்க, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி சட்டொழுங்கு சிறப்பாக இருந்தாதான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி பார்க்க முடியும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இன்றைக்கு பெண்கள் நடமாட முடியல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 2 வயசு பிஞ்சு குழந்தை, 2 வயசு பிஞ்சு குழந்தை கிருஷ்ணகிரியில கதற கதற பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு மிஞ்சூர் சென்னைக்கு அருகில் இருக்கிற மிஞ்சூர்ல ஒரு இஸ்லாமிய பெண் வீட்டில் தனியா இருந்திருக்கிறாங்க. மாணவி இப்படி வந்து தனியா இருக்கும்போது என்னப்பா வருது? சரியா போச்சு. தனியா இருக்கும்போது இந்த போதை ஆசாமிகள் வீட்டில் நுழைந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வெட்டி கொடூரமா வெட்டி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. எவ்வளவு மோசம்! இங்க கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு அருகில ஒரு மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க கார்ல. ஒரு 3 பேர் போதை ஆசாமி வந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணு கதறி ஆடை இல்லாம ஓடி மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய அவல நிலை இந்த ஆட்சி தொடர வேண்டுங்களா? கொஞ்சம் நெஞ்சம் அவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு தொலைக்காட்சியும் செய்தியும் பார்த்தா அப்பெல்லாம் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன அப்படிதான் நம்ம கேட்போம். இப்ப கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் நிலவரம் என்ன, இதுதான் இப்ப தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையில வந்து கொண்டிருக்கின்ற செய்தி. ஆக இன்றைக்கு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஞாபகம் மறதி அதிகம். பக்கத்தில் ஒரு 4 நாளைக்கு முந்தைய கடலூர்ல போன கூட்டம் நடத்தினாங்க.
அந்த கடலூர் நடத்தின கூட்டத்தில் வேட்பாளர் நம்ம வேட்பாளர் மாதிரி அறிமுகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப திமுக வேட்பாளர் அறிமுகம் செய்யணும். அப்ப சின்னத்தை மறந்துட்டாரு. என்ன சின்னம் ஆளில் பக்கத்தில் இருக்காங்க, பக்கத்தில் இருக்கிற உதயசூரியன் சின்னம், அவரு சின்னத்தையே மறந்துட்டார். திமுக தலைவர் அவருடைய சின்னத்தையே மறந்த தலைவரை நாம தேர்ந்தெடுத்த நாடு உருப்படியாவங்களா சொல்லுங்க? அவரு திமுக சின்னம் உதயசூரியன் சின்னம். அந்த சின்னத்தை அந்த தலைவர் மறந்து போயிட்டாருன்னா எப்படி நாட்டை காப்பாரு, பாதுகாக்க முடியுமா? என்ன அடிக்கடி சொல்லுவாங்க அவருடைய கட்சிக்காரரு, திமுக தலைவருக்கு அடிக்கடி மறதி அதிகம்னு சொல்லுவாங்க. அது உண்மையாயிட்டுது, உண்மைதானே? அதுக்கு பிறகு பார்த்தா அவரு மக்களுக்கு சேவை செய்யறதெல்லாம் டிவியில வராது, பத்திரிகையில் வராது. அவர் சைக்கிள் ஓட்டினா பத்திரிகையில் வரும், டீ கடையில் போய் டீ குடிச்சா பத்திரிகையில் வரும், அவர் போய் பளு தூக்குனா பத்திரிகையில் வரும். இதுக்காக உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. ஏங்க முதலமைச்சர் எதுக்கு ஆக்கியிருக்கிறாங்க? முதலமைச்சரா வந்தா குடிய பிரச்சனை தீர்க்க வேண்டும், நல்ல சாலைகள் அமைக்க வேண்டும், புதிய தொழிற்சாலை கொண்டு வரணும், நல்ல கல்விக்கூடத்தை கொண்டு, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், நாடு பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும். இப்படி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அதுதான் பத்திரிகையில கண்ட பலன். வேற என்ன பார்த்திருக்கிறோம்? உடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்ச? நான் பலமுறை கேட்டுட்டேன், திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சியில் ஒன்னும் செய்யலன்னு போற இடத்துல தவறான தகவலை பரப்பி வரீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த சாதனைகள் பட்டியலிட்டு சொன்னேன். காலையில் நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அறிவிச்சவர் நம்முடைய வேலுமணி அவருடைய ஏற்பாட்டில் அங்க ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்திவிட்டோம். திரு அர்ஜுன் அவர்கள் போட்டியிடுறார், நம்முடைய மாவட்ட சார் அர்ஜுனன். அங்க யார் ஒருத்தர் வந்திருக்காரு தெரியுமா? நல்ல பேர் வச்சிருக்கிறீங்க, 10 ரூபா. அப்படிப்பட்டவர் உங்க மாவட்டத்தில் விடலாமா? அவர் ஓட விரட்டுவீங்களா? அவரை மட்டும் தப்பி தவறி நீங்க விட்டுட்டீங்க, கோவை மாவட்டம் மம்போடு போயிடும். நான் ஏற்கனவே அந்த அங்க பேசும்போதே சொன்னேன், இந்த கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும். அப்போ அது கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மருந்து கண்டுபிடிச்சு குணப்படுத்துறதுக்கு செஞ்சார். ஆனா இப்போ இந்த நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வந்திருக்கிற அந்த கொரோனா சாதாரண கொரோனா இல்ல, அதுக்கு மருந்தே இல்ல. அந்த வைரஸ் தாக்கப்பட்டுட்டா இந்த கோவை மாவட்டம் அதோட போயிடும். ஏன்னா கரூர்ல முடிச்சு கட்டிட்டாரு. கரூர்ல இப்ப எங்க வந்துட்டாரு? உங்க மாவட்டத்துக்கு வந்துட்டார், கோயம்புத்தூர் மாவட்டம் வந்துட்டார். இந்த அதிகாரிகள் டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி அங்க டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நல்ல மனிதராக இருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய சொந்த தொகுதி விட்டுட்டு வெளியே வருவாங்களா? நான் இப்ப 11வது முறையா எடப்பாடியில் நிக்கிறேன், 11வது முறையா நிக்கிறேன். ஆரம்பிச்சார் தொண்டாமுத்தூர்ல ஆரம்பிச்சார் வேலுமணி நிக்கிறாரு. உன்னால நிக்க முடிஞ்சுதா? அங்க ஓட விரட்டி இங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நிக்கிறாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லிங்க, சாதாரண இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவன் மூளை படைச்சிருக்காரு, அவருக்கு தனி மூளை படைச்சிருக்காரு. அவருக்கு என்ன, எல்லாரும் நல்லது செய்யறதுக்காக ஆண்டவன் நமக்கு இறைவன் மூளை பிடிச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் தீய எண்ணம் தான் தோன்று அந்த மூளையில, வேற எதுவுமே தோன்றாது. அவர் சிந்திப்பது எல்லாமே எப்படி ஒருத்தரை ஏமாத்தலாம், எப்படி ஒருத்தரை வீழ்த்துவதற்கு என்னென்ன வழியை பின்பற்ற வேணும். என்னன்னா வீழ்த்துற சாதாரணம் இல்ல, தவறான வழியில வீழ்த்துவது. அப்படி ஒருவர் தான் வந்து நிக்கிறாரு. தயவு செய்து வந்திருக்கிற மேட்டுப்பாளையத்தில் தான் சரி, எழுத அவனாசியில் இருந்தாலும் சரி, கவுண்டம்பாளையத்தில் இருந்தாலும் சரி, இந்த
கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சட்டமன்றத்தில் இருக்கிற மக்களை அங்க கவனத்தை செலுத்துங்க. ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஆபத்து வந்துடும். ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஆபத்து வந்துடும். கரூர்ல அந்த சட்டியை சுரண்டி கமுத்தி விட்டார், முடிச்சு விட்டாங்க கரூரை. இப்ப இங்க வந்திருக்கிறார். அங்க மணல் கொள்ள பயங்கர மணல் கொள்ள. இங்க வந்துட்டா இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் ஆபத்து. எல்லாம் மாமூல் கட்ட வேணுங்க. அந்த காலத்தில் ரவுடிகள் இருப்பாங்க. அந்த ரவுடியிலிருந்து ஒவ்வொரு கடைக்கும் மாமூல் வாங்குவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த காலத்துல. அது மாதிரி இங்க இருக்கின்ற கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில் செய்கிற அத்தனை பேரையும் கப்ப கட்டி ஆகணும். விளையாட்டா நினைச்சிடாதீங்க. இப்ப திருப்பி சொல்றேன், மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்து நிக்கல, மக்களை வாட்டி வதைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. உஷாரா இருங்க. அதுக்கு மேல உங்களுடைய முடிவுதான். இன்றைக்கு வன விலங்குகள் தாக்குதல். இந்த பகுதியில் காட்டு யானை, காட்டு பன்றிகள், விவசாயம் செயல்படுத்த பயிர்கள் எல்லாம் சேதப்படுத்துது. அதை பாதுகாக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறீங்க. நான் ஏற்கனவே இங்க கூட்டத்துக்கு வந்தேன். அப்ப எழுச்சி பயண கூட்டத்துக்கு வருகின்ற பொழுது அப்ப இந்த வன விலங்குகளால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. வன விலங்குகளால் விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் சேதமாகுது. அதற்கு நிவாரணம் வேண்டும், அதையும் கொடுப்போம். இனி வனவிலங்குகள் நம்முடைய சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை சேதம் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போல ஏதாவது ஒரு சூழ்நிலையில வன விலங்குகள் தாக்கி உயிரிழந்தால் இப்பொழுது வழங்கப்படுகின்ற நிதி காட்டிலும் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிதி உயர்த்தி வழங்கப்படும். அது வனச்சட்டத்தில் வருது, பேசிட்டு சொல்றேன். அதே போல இது நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. 67% மின் கட்டண உயர்வு. அதே போல நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தி இருக்கிறாங்க. கடைக்கு 150% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தியாச்சு. குடிவரி அதிகரிச்சு விட்டாங்க. குப்பைக்கும் வரி போட்டுட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் மீண்டும் வேணுமா? அதே போல கிராமத்தில் குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கும் வரி போட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்தா நல்ல தீர்வு காணப்படும். அதுபோல விலைவாசி நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த பகுதியில் தொழிலாளர் நிறைந்த பகுதி, கோவை மாவட்டம் தொழிலாளர் நிறைந்த பகுதி. எல்லோரும் வேலைக்கு சென்றுதான் அவருடைய வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு நாளும் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள். இந்த மக்களுக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வு என்பது மிக மிக கடுமையானது, ஒரு சவாலானது. அரிசி ஒரு கிலோ 30 ரூபாய் ஏறி போச்சு. 30 ரூபாய் ஒரு கிலோ ஏறியாச்சு. கடல் எண்ணெய் ஒரு லிட்டர் 60 ரூபாய் உயர்ந்தாச்சு. பருப்பு ஒரு கிலோ 60 ரூபாய் உயர்ந்தாச்சு. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குதா? இப்படி ஏழை மக்கள் இந்த உணவுப் பொருளுடைய விலை உயர்வால் கடுமையா பாதிக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துகின்ற விதமாக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று கூட்டுறவுத்துறை மூலமா 100 கோடி நிதி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ அங்க போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செய்து கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டில் அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஆட்சி செய்த அரசு. அது மட்டும் இல்ல, இப்ப ரேஷன் கடையில் போடுற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக என்னிடத்திலே புகார் வந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே கடையில் எப்படி அரிசி இருக்குதோ மளிகை கடையில் கொடுக்கப்படுகிற அரிசிக்கு இணையான தரமான அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். அதுபோல இனி அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா எண்ணெய் கொடுக்கப்படும்.
அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க ஐயா. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டாங்க. அதுல 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. இப்ப புதுசா ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். ஆக மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி 2021 ஆட்சிக்கு வந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். எங்க திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சிலவற்றை சொல்றேன், நீங்களே சிந்திச்சு பாருங்க நிறைவேற்றினாங்களா இல்லையான்னு. பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அது மட்டும் இல்ல, மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களாமா? அதோட நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரகசியம் இருக்கு, ரகசியத்தை ஒப்படைச்சாங்க சொன்னாங்களா? எதுவுமே சொல்லல, எதுவுமே செய்யல. அத்தனை பொய் தானே. இப்ப கூப்பன் கொடுக்கிறாராம். என்ன கொடுக்கிறாரு? எதுக்கு கொடுக்கிறாரு? அதுல ஒரு கமிஷன் வரும். எல்லா திமுக காரன் தான் கூப்பனை விற்பான். ஆட்சிக்கு வர போறது 100% இல்ல.